கிடையாது. உங்களை மாதிரி நாங்களும் பாடல, இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தர் ஒருத்தர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தர் தான் பெரியவர். இயேசு ஒருத்தர் தான் பெரியவர். இந்த 82வது நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருது. அவர் உங்களுக்கு பேருண்டாக பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், உங்களுக்கு பேருண்டாகும். உங்களுக்கு ஒரு மிராக்கிள் ஆண்டவர் செய்வார், உங்களுக்கு பேருண்டாகும். நிச்சயமாய் நிச்சயமாய் அந்த யுத்தத்தை அவர் செய்து முடிப்பார். உங்களுக்கு பேருண்டாக பண்ணுவார். உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பேருண்டாக பண்ணுவார். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேருண்டாக பண்ணுவார். உங்களுக்கு ஒரு மிராக்கிளை கர்த்தர் செய்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பேர் உண்டாக பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 2வது அதிகாரத்தில் இந்த 3 காரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக என்ன, நம்முடைய தேவன் யார் அப்படின்னா தேவைகளை பெரிதுபடுத்தி நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அப்படின்னா அது இப்படி கூட கொடுக்கலாம், பிரச்சனையை பெருசாக்கி அற்புதம் செய்து சாட்சியை பெருசாக்குகிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவதாக ஏற்ற வேளை வரைக்கும் அமைதியா இருந்து ஏற்ற வேளையில எனக்கு அற்புதம் செய்கிற நல்ல கர்த்தர். 3வது எனக்கென்று ஒரு பேரை உண்டாக்குகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். இன்றைக்கு இந்த 82வது நாளில்